கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பயத்தை குறித்து, சில காரியங்களை குறித்து, சில சொன்ன வார்த்தை நிமித்தம் உங்கள் மனது துக்கத்தோடு இருக்கலாம், ஒரு விதமான கலக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி துணை நிற்கிறேன்? வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். என் கையை யாருமே பிடிக்கலையே, இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கலக்கமான நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு சொன்னார். நான் கலங்கி கொண்டிருந்தேன். இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி செய்வது, இதை எப்படி நடத்தி கொண்டு போவது என்று சொல்லி நான் கலக்கத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். இந்த வசனத்தை ஏராளமான முறை நான் படித்திருக்கிறேன், தியானித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த வசனம் நான் கலக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய காரியங்களை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி பலவிதமான யோசனை எனக்குள்ளே வரும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை உறுதிப்படுத்தி, நீ பயப்படாத, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்தை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை எனக்கு உண்டு. அதனால் நீ பயப்படாத, எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாத, நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை பலப்படுத்தின கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் துணை நிற்கிறேன். எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாமல் இருங்க, கர்த்தர் இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான பயத்தில் நாங்கள் இருந்தோம்ப்பா. இந்த வசனத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் நீர் எங்களை உடைய நன்மை நான் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.